வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 எண்களில் பயிற்சி 1.4 உள்ள 10வது சம் என்று பார்ப்போம்ப்பா. 1800 எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது எதனால் பெருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பகா காரணி முறை மெத்தடில் நம்ம இப்போ இதை செய்வோம். 1800 இப்போ இரட்டைப்படை என்ன இருக்குது, நம்ம இங்கே 2ஆம் வகைப்படி போகிறோம். இங்கே இந்த மாதிரி எந்தெந்த வகைப்படி போடுவோம்னா 2, 3, 5, 7, 11, 13 இப்படி உள்ள பகா எண்களாக தான் போடணும். சரியாடா. இப்போ பாரு, 1 எடுக்க முடியாது, அடுத்து 2 எடுக்க, 8 எடுத்தோம்னா 18, 9 2 18, 2 0 சேர்த்துக்கலாமா. அடுத்து இரட்டைப்படையன் தான் 2ஆம் வகைப்படி போடுங்க. 2ஆம் வகைப்படி 9க்குள்ள எத்தனை இருக்கும், 4, 4 2 8, மீதி 1 0 சேர்த்தா 10, 2 10 0. அடுத்து நம்ம 2ஆம் வகைப்படி போடுவோம், ஏன்னா 0 இருக்குது இரட்டைப்படையன். அடுத்து 2ஆம் வகைப்படி சொன்னால் 2 4, 5க்குள்ள எத்தனை 2 4, மீதி 1 2 10. அடுத்து நம்ம 3ஆம் வகைப்படி பாட்டு பார்ப்போம்ப்பா. 2க்கு அடுத்து 3 வரிசையாகும், 2 அடங்காது. அடுத்து 2 எடுத்தால் 22, 22க்குள்ள 3 எத்தனை சொல்லலாம், 7 3 21, மீதி 1 15, 3 15. அடுத்து நம்ம 3ஆம் வகைப்படி போடலாம். 7க்குள்ளே 7 3 6, மீதி 1 15, 3 15. இப்போ 3ஆம் வகைப்படி வராது, 5 போடணும், 5 25. இப்படியே நம்ம 1 வரி வரைக்கும் செய்வோம். 1 5. அப்புறம் நமக்கு என்ன நம்ம வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1800க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன வருது பாருங்கள். எத்தனை 2 3 2, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 வந்து 2, 5 நமக்கு 2 தடவை இருக்குது. சரியா. இப்போ இதில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், 2 நம்பராக ஜோடி சேர்ப்போமாப்பா. அப்படின்னா இதில் ரூட்லேருந்து 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துடுவோம். ஓகேவாம்மா. ஆனால் இங்கே பாருங்களேன், 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை எடுத்து எழுதினோம்னா 3 பெருக்கல் 5 பெருக்கல். சரியா. ஆனால் இதுக்கு என்ன இருக்குது, ஜோடி இல்லை. அப்படின்னா நமக்கு என்ன நம்ம வேணும், இன்னொரு 2 இருந்தால் தான் இது ஒரு முழு வர்க்க எண் ஆகும். சரியாப்பா. அப்படின்னா நான் இதை என்ன பண்ண போகிறோன்னா, இது இப்போதைக்கு வேணாம், இந்த 1800ஓட நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். சரியாப்பா. பெருக்கணும் இங்கே என்ன வருது, 3600. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 2 நம்ம இப்போ சேர்த்துட்டோம். அப்போ நம்ம 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 5 இப்போ ஜோடி சேர்ப்போம்ப்பா. 2 2லேருந்து ஒரு 2, அடுத்து ஒரு 2, 3 3 2லேருந்து ஒரு 3, ஒரு 5. இப்போ பாருங்கள் என்ன வருது நமக்கு, 2 10, இது ஒரு 6 60. இதனுடைய வர்க்க மூலம் 60. சரியாப்பா, முழு வர்க்கம். சரியா. லாஸ்ட்டில் நம்ம எழுதிட்டோம்டா. அப்படியானால் 1800 2ஆல் பெருக்கினால் கிடைக்கும் எண் 3600 ஒரு முழு வர்க்க எண் ஆகும். அதன் வர்க்க மூலம் 60 அப்படின்னு எழுதிடுங்க. இந்த இடத்துல 1 கிடையாது இது. சரியாப்பா. தேங்க்யூ.